மாஸ்லிங் ரைஸில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சிவகிருஷ்ண ஆலயத்தின் 2வது குடமுழுக்கு விழா இன்று காலை மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த எமது நிருபர் மோகனா மேல் விவரம் தருகிறார். காலை சுமார் 9 மணிக்கெல்லாம் பக்தர் கூட்டம் திரள தொடங்கிவிட்டது. இந்தியாவின் 16 ஆறுகளில் இருந்து சிறப்பாக கொண்டுவரப்பட்ட புனித நீர் 5 கலசங்களில் கோவிலுக்குள் ஏந்தி வரப்பட்டது. சுமார் 11 மணியளவில் கோவிலின் கோபுரங்கள், 17 விமானங்கள் ஆகியவற்றில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. வர்த்தக தொழில் துணை அமைச்சர் திரு எஸ். ஈஸ்வரன் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகையளித்தார். ஆலயங்கள் இறை வழிபாட்டுக்குரிய இடமாக மட்டும் இருக்காமல் சமுதாயத்தின் தேவைகளுக்கு கை கொடுக்கும் இடமாகவும் திகழ வேண்டும் என்று அவர் கூறுகிறார். நம் சமுதாயத்தில் பல மற்ற தேவைகள் இருக்கின்றது. இப்பொழுது நிதி உதவி தேவைப்படுபவர்கள் இருக்கின்றார்கள், ஆலோசக சேவைகள், அதாவது இப்பொழுது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றால் நான் எங்கே போனால் எனக்கு அதற்கு தீர்வு காண முடியும், இந்த மாதிரி கவுன்சிலிங் சர்வீஸ் என்று சொல்வார்கள். இது போன்ற சேவைகளும் நாம் ஆலயங்கள் ஓரளவுக்கு வழங்க முடியும் என்று நான் என் கருத்து. பக்தர் கூட்டத்தை சமாளிக்கவும் பாதுகாப்பு, மருத்துவ வசதி போன்றவற்றை கவனித்துக் கொள்ளவும் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அவற்றில் 300க்கும் அதிகமான தொண்டூழியர்கள் ஈடுபட்டிருந்ததாக கூறப்பட்டது. இந்த கோயில் ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்ல இருக்கிறதுனால அதை சுத்தி பல வீடுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம இது மாஸ்லிங் ரைஸ் மாஸ்லிங் ரோட் அதாவது முக்கிய சாலையில இருக்கிறதுனால பல வசதிகள் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. வரும் பொதுமக்களுக்கு பல வசதிகள் செய்ய வேண்டியதா இருந்தது. கோயிலுக்கு பின்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திடல் இருக்கு. அங்கு அவர்களை வைத்து, கோயிலுக்கு முன்னால் அவர்களை வைத்து, அனைவரையும் அமர வைத்து எல்லோரும் கும்பாபிஷேகத்தை நன்றாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய எண்ணத்தோடு கொண்டிருந்ததால் இதனால்தான் 850 அதிகாரிகளை கொண்டு நல்ல விதமாக செய்தோம். சில ஓல்ட் பீப்புள் சில பேர் எல்லாம் பெயிண்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. பிகாஸ் காலையில விரதமா எடுத்துட்டு சாப்பிடாம வருவாங்க கோயிலுக்கு. பட் யூஸ்வலி கட்ஸ், ஸ்ப்ரெயின்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்மால் மைனர் திங்ஸ் தான் நாங்கள் பார்த்துப்போம். ஏதாவது ரொம்ப சீரியஸாக இருந்ததுன்னா யூஸ்வலி பிரிங் தேம் டு ஹாஸ்பிட்டல். ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஃபுல்லாக இருக்கு. மெடிக்கல் டென்டேஜில் எல்லா சப்ளைஸும் இருக்கு. பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை இன்னும் நல்ல வசதியுடன் பார்க்க மாஸ்லிங் ரைஸ் சாலை இன்று அதிகாலை முதல் மாலை 4 மணி அளவு வரை மூடப்பட்டிருந்தது. இக்கோவிலுக்கு இன்று சுமார் 5000 பேர் வரை வந்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கும்பாபிஷேகத்தை இன்னும் தெளிவாக பார்க்க ஒரு சிலர் அருகிலுள்ள அடுக்குமாடி கட்டடங்களுக்கு மேல் சென்றனர். மாஸ்லிங் ரைஸ் சிவகிருஷ்ண ஆலயத்திலிருந்து தமிழ்ச் செய்திக்காக